செங்கல்பட்டு அனுமந்தபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையத்தில் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், அங்கு என்ன நடந்தது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் பகுதியில் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையத்தில் ராணுவத்தினர் சுழற்சி முறையில் ஆண்டுதோறும் துப்பாக்கி மற்றும் ராக்கெட் லான்ச்சர்கள் என இலக்குகளை நோக்கி சுட்டு அவர்களது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். இதில் 100 மீட்டர், 200 மீட்டர், 300 மீட்டர், 500 மீட்டர் வரை துப்பாக்கி மற்றும் SLR என்று ரக சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை ஆகிய துப்பாக்கியால் சுடுதளத்தில் இயக்கி வருகின்றனர். இதில் வெடிக்காத ராக்கெட் லான்ச்சர்கள், வெடிகுண்டுகள், கையெறி குண்டுகள் போன்றவை ஆங்காங்கே கைப்பற்றப்பட்டு அதனை உடைத்து அதில் உள்ள இரும்பு, செப்பு உள்ளிட்ட பொருட்களை எடுத்து விற்பனையும் செய்வார்கள். இந்நிலையில் அனுமந்தபுரம் பகுதியில் வசிக்கும் கோதண்டன் என்பவர் அந்த பகுதிக்கு சென்ற போது வெடிக்காத ராக்கெட் லான்ச்சர்களை எடுத்து சென்று உடைத்த போது பயங்கர சத்தத்துடன் ராக்கெட் லான்ச்சர் வெடித்து சிதறியது. இதில் கோதண்டன் என்பவர் பலத்த காயமடைந்தார். இதனால் அவருக்கு படுகாயமும் ஏற்பட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் வந்து அவரை பார்த்தபோது அவர் படுகாயங்களுடன் இருந்த நிலையில் அவரை உடனடியாக மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர அதிசிகிச்சை பிரிவில் சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மரமலைநகர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினரும் சம்பவம் குறித்து அந்த பகுதியில் அக்கம் பக்கத்தினரிடையே விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்தி.